ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி அப்ளை பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டேட் வந்து பிப்ரவரி 22ன்னு குடுத்திருந்தாங்க. ஸோ இப்போ கொஞ்சம் டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் 1 வீக்கா பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பியோட வெப்சைட்டா இருக்கட்டும், சர்வரா இருக்கட்டும் ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சு. அதனால நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து அப்ளை பண்றதுல நெறைய இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணாங்க. அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த அப்ளிகேஷன் டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ரெக்ரூட்மென்ட் ஃபார் வேரியஸ் போஸ்ட் இன் லெவல் 1 ஆஃப் 7th CPC pay matrix published on the official websites of participating railway recruitment board on 22/1/2025. ஓகேவா? ஸோ 22/1/2025ல ஆர்ஆர்பி குரூப் டிக்கான என்ன வந்துச்சு? நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க? டைம்லைன்ஸ் ஃபார் ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் அண்ட் மாடிஃபிகேஷன் விண்டோஸ். க்ளோசிங் டேட் அண்ட் டைம் ஃபார் ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணி முடிக்கிறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து ஆல்ரெடி 22/2/2025ன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 1/3/2025. ஓகேவா? ஸோ மார்ச் 1 தான் லாஸ்ட் டேட். சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆர்ஆர்பி குரூப் டிக்கு இன்னும் அப்ளை பண்ணல அப்படின்னா, அவங்களுக்கும் மறக்காம இந்த இன்ஃபர்மேஷன ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி பிப்ரவரி 22 லாஸ்ட் டேட் இருந்தது. இப்போ பாத்தீங்க அப்படின்னா மார்ச் 1ன்னு சேஞ்ச் பண்ணிருக்காங்க. க்ளோசிங் டேட் அண்ட் டைம் ஃபார் அப்ளிகேஷன் ஃபீ பேமெண்ட் ஆஃப்டர் க்ளோசிங் டேட் ஃபார் ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன். சப்போஸ் நீங்க வந்து 1ஆம் தேதிக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டீங்க. ஃபீஸ் பே பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா, ஃபீஸ் பே பண்றது 3/3/2025 வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்? அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம். நீங்க என்னைக்கு அப்ளை பண்றீங்களோ அன்னைக்கே ஃபீஸ் பே பண்ணிருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இன்னைக்கு 20/2/2025 இன்னைக்கு குரூப் டி எக்ஸாம்க்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா, இன்னைக்கே அந்த ஃபீஸ வந்து பே பண்ணிருங்க. யூஆரா இருந்தீங்கன்னா ரூ. 500 பே பண்ணுங்க. ஸோ ஓபிசியா இருந்தீங்க அப்படின்னா ரூ. 250 வந்து ஃபீஸ் பே பண்ணிருங்க. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? டேட் அண்ட் டைம் ஃபார் மாடிஃபிகேஷன் விண்டோ ஃபார் கரெக்ஷன் இன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வித் பேமெண்ட் ஆஃப் மாடிஃபிகேஷன் ஃபீ. அதாவது சில பேர் பாத்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும்போது அப்ளை பண்ணும்போது சில மிஸ்டேக்ஸ் வந்து விட்டிருப்பாங்க. என்னென்ன மிஸ்டேக்ஸ்னா, போட்டோ தெளிவா அப்லோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. சைன் தெளிவா அப்லோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. எஜுகேஷனல் டீடைல்ஸ் வந்து கரெக்ட்டா குடுத்திருக்க மாட்டாங்க. இந்த மாரி மிஸ்டேக்ஸ் ஏதாவது விட்டிருக்கீங்க அப்படின்னா, அந்த மிஸ்டேக்ஸ கரெக்ட் பண்றதுக்கு கரெக்ஷன் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். அந்த கரெக்ஷன் விண்டோல நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்? அந்த மிஸ்டேக்ஸ கரெக்ட் பண்ணிக்கலாம். அந்த கரெக்ஷன் விண்டோ என்னைக்கு ஓப்பன் ஆகும்னா, இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 25/2/2025ல இருந்து 6/3/2025 வரைக்கும் ஓப்பன்ல இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப என்னவா சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா, 4/3/2025க்கு கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். அதாவது மார்ச் 4ஆம் தேதி கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். மார்ச் 13ஆம் தேதி வந்து கரெக்ஷன் விண்டோ க்ளோஸ் ஆகும். சப்போஸ் நீங்க அப்ளை பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக்ஸ் விட்டுருக்கீங்க. ஓபிசி சர்டிபிகேட்டோட நம்பர் என்டர் பண்றதுலயா இருக்கட்டும், இல்ல ஓபிசிக்கு பதிலா நான் வந்து யூஆர்ன்னு குடுத்துட்டீங்க. அந்த மாதிரி சேஞ்சஸா இருக்கட்டும், போட்டோ கரெக்ட்டா அப்லோட் பண்ணல, இல்ல எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பத்தி கரெக்ட்டா அப்லோட் பண்ணல. இந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அது எல்லாத்தையும் இந்த டேட்டுக்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கலாம்? கரெக்ஷன் பண்ணிக்கலாம். கரெக்ஷன் விண்டோலயும் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்களோட நேம்ல ஏதாவது மிஸ்டேக் இருக்கு, ஃபாதர் நேம்ல ஏதாவது மிஸ்டேக் விட்டுருக்கீங்க, இல்ல உங்களோட டேட் ஆஃப் பர்த்ல மிஸ்டேக் இருக்கு, ஜெண்டர்ல மிஸ்டேக் விட்டுருக்கீங்க. இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் ஏதாவது விட்டுருந்தீங்க அப்படின்னா, அந்த பேசிக் டீடைல்ஸ்ல கண்டிப்பா உங்களால எந்த சேஞ்சஸுமே பண்ண முடியாது. கரெக்ஷன் விண்டோல கூட இந்த சேஞ்சஸ் பண்ண முடியாது. இதுல ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்குன்னா, அந்த மிஸ்டேக்ஸ வந்து கரெக்ட் பண்ண முடியாது. அதனால அப்ளை பண்ணும்போது உங்களோட நேமு, ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கரெக்ட்டா குடுத்துருங்க. ஏன்னா ரீசென்ட்டா பாத்தீங்கன்னா சில ஸ்டூடண்ட்ஸ் மேம் நான் ஃபீமேல் மேம். ஆனா அப்ளை பண்ணும்போது மேல்ன்னு குடுத்து அப்ளை பண்ணிட்டாங்க. சோ இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. என்னோட நேம்ல ஒரு லெட்டர் மிஸ் ஆயிருச்சு. சோ ஃபாதர் நேம்ல சில மிஸ்டேக்ஸ் வந்து வந்துருச்சு. சோ அந்த சில லெட்டர் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் அப்ளை பண்ணும்போது. சோ இந்த மிஸ்டேக்ஸ் எதுவும் பண்ணிறாதீங்க. இனி நியூவா அப்ளை பண்ண போறவங்க பெர்ஃபெக்ட்டா அப்ளை பண்ணுங்க. அக்கவுண்ட் கிரியேட் பண்றீங்கன்னா, அக்கவுண்ட்ட பெர்ஃபெக்ட்டா கிரியேட் பண்ணுங்க. அதே மாதிரி அக்கவுண்ட் கிரியேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, லாஸ்ட்டா இப்போ ஆர்ஆர்பி, என்டிபிசி அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்ப அக்கவுண்ட் கிரியேட் பண்ணும்போது அப்போ ஒரு மொபைல் நம்பர் குடுத்திருப்பீங்க. அப்போ ஒரு மெயில் ஐடி குடுத்திருப்பீங்க. இப்போ குரூப் டி அப்ளை பண்ணும்போது பாத்தீங்கன்னா, சில ஸ்டூடண்ட் அந்த மொபைல் நம்பர மிஸ் பண்ணிடுறாங்க. அந்த மெயில் ஐடியும் மிஸ் பண்ணிடுறாங்க. ஆர்ஆர்பி பொறுத்தவரைக்கும் ஒன்ஸ் நீங்க அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, அப்ப என்ன மொபைல் நம்பர் குடுக்குறீங்களோ, அப்ப என்ன மெயில் ஐடி குடுக்குறீங்களோ, அந்த மெயில் ஐடில எந்த சேஞ்சஸுமே பண்ண முடியாது. அததான் நீங்க வந்து யூஸ் பண்ணி அப்ளை பண்ண முடியும். பட் இப்போ வந்து நெறைய ஸ்டூடண்ட்ஸ் இந்த மொபைல் நம்பர், மெயில் ஐடி எல்லாமே மிஸ் பண்ணதுனால, அப்ளிகேஷன்ல பாத்தீங்கன்னா, இன்னொரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு குடுத்திருக்காங்க.
சோ நீங்க அப்ளை பண்ணும்போது rrbapply.government.in இந்த வெப்சைட்ல தானே அப்ளை பண்ணுவீங்க. இங்க அப்ளைங்கிற ஆப்ஷன்ல ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கவுண்ட்ன்னு இருக்கும். இத தான் கிளிக் பண்ணுவீங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா, இத கிளிக் பண்ணதும் டைரக்ட்டா உங்களுக்கு எப்படி ஓப்பன் ஆகும்னா, இந்த இடத்துல மொபைல் நம்பர் இல்லன்னா மெயில் ஐடி வந்து என்டர் பண்ணி லாகின் பண்ற மாரி ஓப்பன் ஆகும். இப்போ வந்து 2 ஆப்ஷன் குடுத்திருக்காங்க. லாகின் வித் ஆர்ஆர்பி அக்கவுண்ட்ன்னு குடுத்திருக்காங்க. இந்த லாகின் வித் ஆர்ஆர்பி அக்கவுண்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணும்போது குடுத்த மொபைல் நம்பர், மெயில் ஐடி, அது பாஸ்வேர்ட் என்டர் பண்ணி நீங்க லாகின் பண்ணி உள்ள போற மாரி இருக்கும். அதே இது பாத்தீங்கன்னா, நீங்க லாகின் வித் ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கவுண்ட் குடுத்துட்டு, அந்த பழைய மொபைல் நம்பரோ இல்ல மெயில் ஐடியோ மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, மேல ஒரு ஆப்ஷன் இப்ப நியூவா குடுத்திருக்காங்க. லாகின் வித் ஆதார்ன்னு. சோ இந்த இடத்துல உங்களோட ஆதார் நம்பர நீங்க என்டர் பண்ணுங்க. ஆதார் நம்பர வந்து நீங்க என்டர் பண்ணீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபிய என்டர் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், லாகின் பண்ணி உள்ள போய்க்கலாம். ஓகேவா? இது யாருக்குன்னா, நீங்க என்டிபிசி அப்ளை பண்ணும்போது, அதாவது ஆர்ஆர்பியோட அக்கவுண்ட் கிரியேட் பண்ணும்போது நீங்க குடுத்திருந்த மொபைல் நம்பரையோ, இல்ல மெயில் ஐடியையோ மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சோ நீங்க எந்த வழியில அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாகின் வித் ஆதார்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? சோ இந்த ஆப்ஷன கிளிக் பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். இது இப்ப ரீசென்ட்டா தான் கொண்டு வந்திருக்காங்க. என்கிட்ட அந்த மெயில் ஐடி இல்ல மேம், என்கிட்ட அந்த ஃபோன் நம்பர் இல்ல மேம்ங்கிற ஸ்டூடண்ட் இந்த ஆப்ஷன கிளிக் பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி குரூப் டி அப்ளை பண்ணும்போது நெறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு நெறைய டவுட்ஸ் வந்து வந்துச்சு. அதுல சில டவுட்ட மட்டும் இந்த இடத்துல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிர்றேன். அதாவது நீங்க உங்களோட அட்ரஸ், கம்யூனிகேஷன் அட்ரஸ் குடுக்கும்போது, கம்யூனிகேஷன் அட்ரஸ வந்து இங்கிலீஷ்ல புரொவைட் பண்ணுங்க. ப்ளீஸ் புரொவைட் யுவர் அட்ரஸ் இன் இங்கிலீஷ். சம்திங் ஒரு எரர் மெசேஜ் வந்திருக்கும். சோ அதுக்கு காரணம் என்னன்னா, உங்களோட அட்ரஸ்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 6-2-113 சி சவுத் ஸ்ட்ரீட் இந்த மாரி இருக்கு. என்னோட வீட்டு அட்ரஸ். சோ இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, நான் வந்து கமாவோ, ஃபுல் ஸ்டாப்போ ஏதாவது குடுத்திருந்தேன் அப்படின்னா, எனக்கு என்ன ஆகும்னா இந்த மாரி எரர் காட்டும். நான் அப்ளை பண்ணும்போது. இந்த கமா, ஃபுல் ஸ்டாப் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நீங்க அட்ரஸ் குடுத்தீங்க அப்படின்னா, இந்த மாரி எரர் காட்டாது. கம்யூனிகேஷன் அட்ரஸ வந்து இங்கிலீஷ்ல இது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எரர் வராது. சப்போஸ் நீங்க அப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு டவுட் வருது அப்படின்னா, லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். சோ அப்ப இந்த நோட்டீஸ்ல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நோட்டீஸ் வந்து எஸ்டர்டே தான் ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்க கையில என்னெல்லாம் நீங்க இப்ப பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா அப்ளை பண்ணணும். கரெக்ஷன் விண்டோல போய் கரெக்ட் பண்ற அளவுக்கு மிஸ்டேக்ஸ் விடக்கூடாது. பேசிக் டீடைல்ஸ் நான் சொன்ன மாரி ஃபாதர் நேமு, ஜெண்டரு, டேட் ஆஃப் பர்த் இதுலலாம் நெறைய மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா, இத எந்த டைமுமே சேஞ்ச் பண்ண முடியாது. அதே மாதிரி ஓபிசி சர்டிபிகேட் பத்தி நெறைய பேர் நெறைய டவுட் கேட்டிருந்தீங்க. ஓபிசி சர்டிபிகேட் பாத்தீங்கன்னா, குரூஷியல் டேட்டுக்கு முன்னாடி வாங்கியிருக்கணும். குரூஷியல் டேட்ங்கிறது அப்ளை அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட். இதுக்கு முன்னாடி அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் வந்து பிப்ரவரி 22 இருந்துச்சு. அப்போ உங்க கையில இருக்க ஓபிசி சர்டிபிகேட்டோட டேட் பாத்தீங்கன்னா 22ஆம் தேதிக்கு முன்னாடி வாங்குனதா இருக்கணும். இப்பதான் அப்ளிகேஷன் டேட் வந்து 1/3/2025ன்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்போ உங்க கையில இருக்க ஓபிசியோட அந்த சர்டிபிகேட்டோட டேட் பாத்தீங்கன்னா 1/3/2025க்கு முன்னாடி வாங்குன மாரி கையில வச்சிருந்தீங்கன்னா, உங்க ஓபிசி சர்டிபிகேட் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. அப்ளிகேஷன் அப்ளை பண்றதோட லாஸ்ட் டேட் இருக்கு இல்லையா? அதுக்கு முன்னாடி டேட்ல எப்பனாலும் நீங்க வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, உங்களோட ஓபிசி சர்டிபிகேட் வந்து செல்லுபடியாகும். இதுதான் குரூஷியல் டேட். ஓகேவா? சோ ஓரளவுக்கு டவுட் எல்லாமே நான் இந்த வீடியோலயே உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு குரூப் டி எக்ஸாம் அப்ளை பண்றதுல வேற எதுவும் டவுட் இருக்கு அப்டின்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகேவா? சோ அதே மாரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். சோ யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்டின்னா லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருக்கு, அப்ளை பண்றதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்டின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. குரூப் டி எக்ஸாம்க்கு படிச்சிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட், ஓவராலா ரயில்வே எக்ஸாம்க்கு படிச்சிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட் மறக்காம நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிளே ஸ்டோர்ல நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் இருக்கும். ஆப்பையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ நம்ம ஆப்ல குரூப் டிக்கான பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சோ இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டு உங்களோட பிரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பேட்ச்ல உங்களுக்கு கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருவோம். எவ்ரி வீக் சாட்டர்டே இந்த பேட்ச்ல உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். அந்த வாரம் ஃபுல்லா நீங்க என்ன குடுக்குறோமோ கிளாஸ்ல அத ஃபுல்லா படிக்கணும். அத படிக்கிறதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருவோம். சாட்டர்டே நீங்க டெஸ்ட் எழுதுற மாரி இருக்கும். குரூப் டிக்கு அப்ளை பண்ணிட்டேன் மேம். எங்க இருந்து படிக்கணும்னு எனக்கு தெரியல. நான் இந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே நான் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய இந்த குரூப் டி பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பேட்ச் பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் உங்களுக்கு கொண்டு போகும். ஓகேவா? ஒரே ஒரு கோர்ஸ் தான். 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் குடுத்திருப்போம். சோ இதோட ஃபீஸ் வந்து 1999 லைஃப் டைம் வேலிடிட்டி. ஓகேவா?
ஸோ ஒரு கோர்ஸ் தான். ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்க், டிஎன்பிஎஸ்சின்னு எல்லா எக்ஸாமுமே இதிலயே கவர் ஆகிரும். இதுல இப்ப குரூப் டிக்கான பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பேட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான கிளாஸஸ் குடுத்துருவோம். மெட்டீரியல்ஸ் கையில குடுத்துருவோம். வாரம் உங்களுக்கு டெஸ்ட்டும் இருக்கும். ஓகேவா? இத மட்டும் படிச்சாலே போதுமானது. உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஓகே. ஸோ சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா, இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பர உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. இப்ப குரூப் டி அப்ளை பண்றதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. அப்ளிகேஷன் அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து மார்ச் 1 தான். ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகே. ஸோ திருப்பியும் நாம வந்து அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு ப்ரிப்பரேஷனையும் குயிக்கா ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பதான் போஸ்டிங் வாங்க முடியும். ஓகேவா? ஓகே. தேங்க் யூ.